அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ் அப்படிங்கிற சேனல் மூலமாக நம்ம ஒரு புதிய அரிசி, பாரம்பரிய அரிசியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் உங்களுக்கு சிறுதானிய உணவுகளாகட்டும், பாரம்பரிய அரிசி உணவுகளாகட்டும் ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்துகிறத நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இங்கே பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, கிச்சலி சம்பா. இந்த கிச்சலி சம்பா அப்படிங்கிற அரிசியில் மூணு வகை இருக்குது. ஆத்தூர் கிச்சலி சம்பா, இன்னும் 2 ஊர் உள்ள கிச்சலி சம்பா. இது ஆத்தூர் கிச்சலி சம்பாங்க. நம்ம மதிய உணவுக்கு இல்லை அன்றாடம் நம்ம சாப்பிட்டு பழகின இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு அரிசி தூயமல்லி அரிசி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சமைச்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த கிச்சலி சம்பாங்க. ஏன்னா ஒயிட்டாக பார்த்தே நம்ம பழகி அந்த வெள்ளை நிறம் தான் நமக்கு பிடிக்குங்கிறதுனால இதை இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை எப்படி சமைக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வடிக்க தான் செய்யணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் பாரம்பரிய அரிசிகளை வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான பயன்கள் கிடைக்கும். சரிங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி சமைக்கலான்னு போகலாம். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். சரிங்களா? வடிக்கிறது எப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அரிசிங்க. நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பாலிஸ்டு ரைஸ் தான் நமக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. பட் இது வராமல் தடுக்கும். அப்படியே வந்தாலும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி இந்த அரிசி அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இதில் சொல்லணும் அப்படின்னா, அதிகமான இரும்பு சத்து, அரிசியில் இரும்பு சத்து இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகம் உள்ள அரிசி அப்படின்னா இந்த கிச்சலி சம்பா தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்குது. அதுக்கப்புறமா கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணுமே, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமும் சில பேருக்கு ஞாபக மறதி ஏதோ ஒரு விதமான நோய் தாக்குதல்னால ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபக மறதியை கூட இந்த அரிசி நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது, அட்லீஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்க பழகுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஞாபக மறதியெல்லாம் அது எடுத்து போடும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உடல் எடை கூடுறது. இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த கிச்சலி சம்பாக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அந்த அரிசிக்கும் அது சாதாரணமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அரிசியை போன்று பார்ப்பதற்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும், இந்த அரிசி வெந்துடுங்க. அது மாதிரி இட்லி தோசைக்குமே நார்மலாக நம்ம எப்போதும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு குக்கர் தான் வைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் எப்போதும் எப்படி குக்கரில் வைப்பீங்க, உங்கள் வீட்டில் 1:2 1:3 ரேஷியோவான்னு பார்த்துட்டு அதே மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரிய அரிசிகளை வடித்து சாப்பிடுங்க. வடித்தாலும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதையுமே நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நிறைய அது மாதிரி மூளையினுடைய உறுப்புகளை, மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது, அதுக்கப்புறமா மாரடைப்பு வராமல் தடுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக கொடுக்கலாம். அப்படி ஆரம்ப காலத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை ஒரு உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த அரிசி நமக்கு எங்கே கிடைக்கும், ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வேணாம். கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடிக்கடி தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி இந்த மாதிரியான சாதாரணமான நோய்கள் மாதம் எல்லாரும் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவமனைக்கு. அந்த மாதிரி நோய்கள் வராமல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி சின்னதாக அப்பப்போ ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் கூட வராமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு இந்த அரிசி ஹெல்ப் பண்ணும். ஸோ மிஞ்சி போனால் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டில் நீங்கள் எவ்வளோ அரிசி வாங்குவீங்களோ அதில் 100லிருந்து ஒரு 300 ரூபாய் நீங்கள் வாங்குகிற எவ்வளோ அளவு வாங்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறீங்க. 100லிருந்து 300 ரூபாய் வேணும்னா மாதத்துக்கு அதிகமாக வரலாம். அப்படி ஏன்னா நீங்கள் இது 1 கிலோ அப்படிங்கிறது 70 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் தான் மொத்தமே பாரம்பரிய அரிசிகளுடைய ரேட் இருக்குது. சரிங்களா? அப்படி ஒரே ஒரு மூங்கில் அரிசி மட்டும்தான் 400 ரூபாய் கிட்ட. மற்ற எல்லாமே அந்த 120க்குள்ளே, 70 to 120க்குள்ளே எல்லா அரிசியும் வந்துடும். அதனால் ரொம்ப பெரிய பட்ஜெட் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் நீங்கள் மருத்துவமனைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 200 300 தான் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அதனால்
கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு தினம் ஒரு அரிசியை தினம் ஒரு சிறுதானியத்தையும் சமைச்சு காமிச்சிட்டு இருக்கிறேங்க. இது வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் எல்லா அரிசி வகைகளும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் அங்கே கிடைக்கிது. அது மாதிரி எல்லா சிறுதானியங்களும் கிடைக்கிது, மொத்த ரேட்டுக்கே நமக்கு கிடைக்கிது. ஸோ திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த கடையை நீங்கள் பயன்படுத்திட்டு எல்லா விதமான அரிசிகளும் அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோவாது ஒரு மாதத்திற்கு 5 அரிசி அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்குள்ளே வரணும். இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ ஓலை கொதிச்சிருச்சு. அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சிடணும் இல்லையா, அப்போ போட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு, ஏன்னா இது வந்து நம்ம சாதாரண பொன்னி அரிசி அப்படின்னாக்க நமக்கு வந்து 1 டம்ளர் சமைச்சா இப்போ 1/2 பாத்திரம் வரும் அப்படின்னாக்க இது 1 டம்ளர் அப்படிங்கிறது 1 பாத்திரம் வரும். அரிசியினுடைய அளவு, சாதத்தினுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நல்லா காஞ்சி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அந்த அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குறைவாக சமைச்சாவே போதும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இப்போ இட்லி மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இட்லி வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் ரொம்ப பிளேன்னு இல்லாமல் கொஞ்சம் மங்கலாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் இதை வந்து வேக வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஆனோன்னு வடித்து எடுத்துக்கலாம். வடித்த தண்ணியையும் குடிச்சிடணும், சரிங்களா? வடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் லெமன் சாதம் செய்ய போகிறோம், அவ்வளோதான். சாதம் வடித்து எடுத்தாச்சுங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா வெந்திருக்கும், அதே நேரம் பொழப்பாக இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் லெமன் சாதம் செய்கிறது எப்படி செய்வீங்களோ அதே தான். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுவேங்க. இப்போ அது நல்லா ஆறுனப்புறம் இதை கிண்டிட வேண்டியதுதான். நல்லா சாதம் ஓரளவு ஆறின உடனே நம்ம அந்த இதை போட்டு கிண்டிட்டோங்க. ஒன்று போல் மற்ற அரிசியை விட இது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நான் வந்து இதுக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிறத இப்போ காமிக்கவா? பாருங்கள், சாதம் வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம். இந்த துவையல் வந்து சுண்டைக்காயை வந்து நல்லா வறுத்துட்டு செஞ்ச துவையல். இதுவுமே வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. சில பேர் சுண்டைக்காய் போட்டால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க குழம்புல. இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுங்களேன், இட்லி தோசையை கூட சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ இது நீரிழிவுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது வேணும், ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து ஜெயாஸ் கார்டனில் அதோட ரெசிபிஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசிக்கு மாறுங்க, ஓகேங்களா? எல்லோரும் ஆரோக்கியமாய் வாழ்வோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக.